பாஜக கூட்டணி தீவிர ஆலோசனை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பீகார்ல புதிய ஆட்சி, பாஜக தீவிர ஆலோசனை அப்படிங்கிறது. சோ பீகாரோட தலைநகர் பாட்னாவில் தன்னை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்த கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா உபேந்திர குஷ்வாவாவுக்கு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த தொகுதியில் 243 தொகுதிகள் அப்படிங்கிறதுல சோ கிட்டத்தட்ட 202 தொகுதிகளுக்கு மேல யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்டிஏ அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக இந்த வெற்றி பெற்ற தொகுதிகளோட நிலவரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பாஜக அப்படிங்கிறது 89, பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது வந்து 89 தொகுதிகள். ஐக்கிய ஜனதாதள் நிதிஷ்குமாரோடைய கட்சி ஐக்கிய ஜனதாதள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 85. ஐக்கிய ஜனதாதள் அப்படிங்கிறது வந்து 85 தொகுதிகள். அதே மாதிரி லோக் ஜனசக்தி, இதான் ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்களுடைய கட்சி. இப்ப வந்து அவங்களுடைய பையன் சிராக் பாஸ்வான் அப்படிங்கறது பண்ணியிருக்கிறாரு. சோ அவங்களுடைய கட்சியுமே 19 சீட் எடுத்திருக்காங்க. 19 சீட். லோக் ஜனசக்தி அப்படிங்கிறது வந்து 19 தொகுதி. ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா அப்படிங்கிறது 5. ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஒரு 5 தொகுதி. ஸோ இது இனிமேல் தேவையில்லை, நம்ம மெயின் கட்சிகள் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பாஜக அப்படிங்கிறது எத்தனை தொகுதி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யுஜேடி ஐக்கிய ஜனதாதள் கட்சி எத்தனது, லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சி. இது வந்து நமக்கு என்டிஏ கூட்டணியில. இந்த பக்கம் மகா கூட்டணின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு. அதுல ஆர்ஜேடி அப்படிங்கிறது வந்து 25 சீட்டு. ஆர்ஜேடி அப்படிங்கிறது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ். ஸோ அவங்களுடைய வேட்பாளராக, அதாவது முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். வெறும் 25 சீட்டு தான் எடுத்திருக்காங்க. 25. காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து 6. ஆனா இங்கே பாருங்க, லோக் ஜனசக்திங்கிறது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி கிட்டத்தட்ட 19 சீட் எடுத்திருக்காங்க. அவங்க போன முறை 4 6 தான் இருந்தாங்க. இவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல வரக்கூடிய கட்சி. ஸோ இன்னைக்கு 19 பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. 6 பேர் அமைச்சராயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒன்லி வந்து 6 தான் எடுத்திருக்காங்க பீகார்ல. தேசிய கட்சி அது கிட்டத்தட்ட 1885 உருவானது. சரியா, 1885, 150 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. ஆனா அந்த கட்சி வந்து பாருங்க வெறும் 6 சீட் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1 அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இந்த பீகாரோடைய தேர்தல் நிலவரத்தில் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை தொகுதிகள்? 243, 243 தொகுதிகள். பீகாருடைய மொத்த தொகுதிகள் 243. சரியா, பீகாரோட கேபிட்டல் சிட்டி எது? பாட்னா. பீகார் யாரோட தலைநகர் இது? பாட்னா யாரோட தலைநகரா இருந்துச்சு ஏன்ஷியன்ட் இந்தியால? குப்தர்களுடைய 2வது தலைநகர் எது? உஜ்ஜயினி. இது ரீசெண்டா பேசினதுதான். ஸோ அடுத்த நியூஸ், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ரீடிங் நல்லா இருக்கணும். அதுல வரக்கூடிய ஜிகே பூரா நல்லா அப்டேட் பண்ணிக்கணும். ஜிகே ஃபுல்லாவே நல்லா அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ எந்த விஷயங்கள் தேவை, எது தேவையில்லை அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஸோ அடுத்த பருவமழை அப்படிங்கிறது, இப்போ இருக்கக்கூடிய பருவமழை என்ன மழைன்னு கேட்டாங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு கேட்பாங்க. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும், அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ நிறைய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த கொடியேற்றுறாங்கல்ல மீனவர்களுக்கு எச்சரிக்கை, அதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எத்தனையாவது எண் ஏற்றப்படுது, அந்த எண் ஏற்றப்பட்டா அது என்ன அலர்ட் கொடுக்குது. அதே மாதிரி இப்ப நம்ம ஊர்ல பருவ காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மான்சூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 நாள் தான். ஒன்னு வடகிழக்கு, இன்னொன்னு தென்மேற்கு, அதுக்கப்புறம் கோடை, அதுக்கப்புறம் இது வின்டர். 4 தான். எதா எடுத்துக்கிட்டீங்கன்னா பருவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீசன் நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க, நான் பேப்பரை எப்படி நான் ஸ்க்ரால் பண்றேன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே இந்த பக்கம் வந்து மெயின் குரூப் 1 போறவங்க, குரூப் 2 போறவங்க, யூபிஎஸ்சி அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து தான் நிறைய வந்து கட்டுரைகள் எழுத சொல்லுவாங்க, எடிட்டோரியல் பார்ட்.
அப்ப என்ன சொல்றாங்க, புதிய நடைமுறை அல்ல அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இது புதிய நடைமுறை அல்ல, இட் இஸ் நாட் அ நியூ ப்ரொசீஜர். என்ன சார், 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் 100% சரியானதாக இல்லை என்பதற்கு 2023 நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலே சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த SIR ஜஸ்டிஃபை பண்றாங்க. SIR, வாட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் SIR? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது வந்து கம்பல்சரி, ஆல்ரெடி 2002 அப்படிங்கிற தேர்தலில் இருந்துச்சு. ஸோ இப்போ சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இந்த கட்டுரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏமாற்றம் தொடர்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் ஈடன் கார்டன் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட்ல இந்திய அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கு எதிரா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரா அப்படிங்கிறது. இதனால ஒரு ஸ்போர்ட்ஸை வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உணவே மருந்து அப்படிங்கறத வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. உணவே மருந்து, இதெல்லாம் நீங்க ஜென்ரலா படிச்சுட்டு போனோம். மெயின்ஸுக்கு போறவங்க, மெயின்ஸுக்கு வந்து சும்மா அந்த நம்ம டெக்ஸ்ட்ல இருந்துலாம் வராது, பேசுற புரியுதா? ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்தா வரும். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி தான் வரும். எழுதி வச்சுங்க. அடுத்து கத்தார் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. கத்தார் கிங்கோட நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. தம்பி எழுதவே ஆரம்பிக்கல, அந்த நியூ ஸ்டூடெண்ட் எழுத ஆரம்பிங்க. கத்தார் அப்படிங்கிற அரசரோட ஜெய்சங்கர். என்ன எக்ஸாம் தம்பி படிக்கிறீங்க? கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும், சரியா? படிச்சுங்க. கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் ஜிகேவே கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் ஜிகேவே கேட்பாங்க. கத்தார் அரசருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. கத்தார் அரசருடன் ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் சந்திப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. யாருங்க அந்த அரசர்? சோ அவருடைய பேரு தமீம் பின் ஹமாத் அல் தானி. தமீம் பின் ஹமாத் அல் தானி. ஹமீம் பின் ஹமாத் அல் தானி. சோ இவரை தான் சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படிங்கிறது. ஜெய்சங்கர் வந்து எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டா ராஜ்யசபால இருந்து. நல்லா பேசுங்க. எந்த சபையிலிருந்து? ராஜ்யசபா. ராஜ்யசபா அப்படின்னு சொன்னாவே நமக்கு மாநிலங்கள் அவை, ஸ்டேட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மேல் அவை, அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் ஹவுஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கத்தார் அரசருடன் ஜெய்சங்கர் வந்து சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறது. சோ SIR அப்படிங்கிறது தமிழகத்துல 5.90 கோடி படிவங்கள் விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வச்சுக்கோங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இந்த திட்டங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம். சோ இந்த நலம் காக்கும் திட்டம் அப்படிங்கிறதுல எவ்வளவு பேர் சார் பயனடைஞ்சிருக்கிறாங்களா இது வரைக்கும்? 8.81 லட்சம் பேர். 8.81 lakhs. நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல இதுவரை பெனிஃபிஷியரிஸ் அப்படி சொல்லி பார்த்தோம்னா 8.81 லட்சம் கோடி, சாரி லட்சம், 8.81 லட்சம். சோ இது ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்த்தோம். சோ அடுத்தாப்புல என்ன சார் கூடுதல் விஷயம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, வள்ளுவரின் வார்த்தைகளை ஊடகங்கள் பின்பற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் சொல்லியிருக்காரு. யாருங்க இந்த குடியரசு துணைத் தலைவர்? சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன். நம்ம ஊர்ல எந்த ஊருக்காரு அவரு? கோயம்புத்தூர். நம்ம ஊர்ல எந்த ஊருக்காரு? கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில இருந்து எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படி மாதிரி? 3வது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இந்த துணை குடியரசுத் தலைவர் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 63 to 73. வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டாவே 63 to 73 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது என்ன சார்? யுனிசெஃப் தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ். யுனிசெஃப் இது முக்கியமா ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஐக்கிய நாடுகள் சபை US தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த UNO, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல யுனிசெஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த யுனிசெஃப் அப்படின்னு சொன்னாவே யுனைடெட் நேஷன்ஸ், சரியா, சில்ட்ரன்ஸ் எமிகிரேஷன் ஃபண்ட்னு சொல்லுவோம். சில்ட்ரன்ஸ் எமிகிரேஷன் ஃபண்ட், யுனிசெஃப். குழந்தைகள் உரிமைகளுக்கான ஐநாவின் அமைப்பான யுனிசெஃப் இந்தியாவின் பிரிவின் தூதராக கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், நம்ம இந்தியாவின் தூதராக. இதெல்லாம் முக்கியமானது. மேபி அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள்ல இதெல்லாம் ஒண்ணு. யுனிசெஃப்ங்கிறது என்ன, இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்ற மாதிரி வரக்கூடியது.
தேர்தல் தோல்வி, லாலு குடும்பத்துக்குள் தீவிரமடையும் சச்சரவு, தேஜஸ்வி மீது சகோதரி பரபரப்பு குற்றச்சாட்டு. தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறார். எஸ்சி பிரிவில் கிரிமி லேயருக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வச்சுங்க. B.R. கவாய் உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியா இருக்கிறவர். இன்னும் ஒரு சில நாட்கள்ல என்ன ஆக போறாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் 1 வீக் தான். 1 வீக்ல இவருடைய பதவி அப்படிங்கிறது காலியாகுது. அதுக்கப்புறம் வரவர் யார் சார் அப்படின்னா 53வது 53 யாருப்பா? சூரியகாந்த். அடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிறது சூரியகாந்த் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சூரியகாந்த். ஸோ இந்த ஆஃப்லைன்ல படிக்கிறவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி மழை பிளஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். பட் பெர்மிஷன் இல்லாம ஆன்லைன்ல வரக்கூடாது. பெர்மிஷன் இல்லாம ஆன்லைன்ல வரக்கூடாது. நீங்க ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இருக்கீங்க நினைக்கிறேன். நிறைய ஃபுல்லா ஆன்லைன், ஆஃப்லைன்ல கம்மியா இருக்கு. அப்படிலாம் வந்து இஷ்டத்துக்கு வரக்கூடாது. பெர்மிஷன் கேட்டுட்டு ஆன்லைன்ல வரணும். இல்லைன்னா மொத்தமாவே ஆன்லைன்ல இருந்துடலாம். சும்மா வெறும் இது 10 பேர் 20 பேர் வச்சுட்டு அப்படி நடத்த முடியாது. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கவனமா படிச்சுங்க. இப்போ எஸ்சி பிரிவில் கிரிமில இருக்கு இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மீட் பண்ணலாம். மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் ஆயுதம் விநியோகிப்பதாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்கம் அப்படிங்கறதனுடைய கேபிட்டல் சிட்டி எது? கல்கட்டா. யார் முதலமைச்சர்? மம்தா பானர்ஜி. எந்த கட்சி? திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ மம்தா பானர்ஜி எடுத்துக்கணும், திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கணும். ஸோ முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. SIR அப்படிங்கிறது மொத்தம் 9 மாநிலங்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். இதுவும் கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறது. எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் வெளியீடு 18 மாதங்களில் முழுமையாக தகவல். எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொன்னாவே டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் இண்டிவிஜுவல் டேட்டா செக்யூரிட்டி ஆக்ட். இது டிஜிட்டல் இண்டிவிஜுவல் டேட்டா செக்யூரிட்டி ஆக்ட். டிஜிட்டல் இண்டிவிஜுவல் டேட்டா செக்யூரிட்டி ஆக்ட் அதோட ப்ரொசீஜர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் 18 மாசங்கள்ல முழுமையாக அமலாம். ஸோ கொல்கட்டா டெஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்தியா வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஜென் இஜெட் போராட்டம். ஜென் இஜெட்னா என்ன தெரியுமா? 2K kids. ஜெனரேஷன் தெரியல சார், அது மட்டும் தான் சார். ஜெனரேஷன் தான் தெரியுதா? சரி. ஸோ ஜென் இசட் போராட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடிகர் விஜய் தாவேகா அப்படிங்கிற கட்சியினுடைய அவர் தலைவர் அவர் கூட சொல்லியிருந்தார், இந்த ஜென் இசட் வாக்காளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த SIR அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மெக்சிகோவில் ஜென் இஜெட் அப்படிங்கிற போராட்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்சிகோ ஆல்ரெடி மெக்சிகோவை கனடாவை எல்லாத்தையும் நம்ம அமெரிக்கா இணைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவர் தெரியும் உக்ரைனோட அதிபர் யாருப்பா? ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. எழுதி வச்சுங்க. ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி இவர்தான். ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி இவர்தான் உக்ரைனோட அதிபர். அப்ப உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கேட்டா கீவ். ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நீண்ட நாள் சண்டை இருந்துட்டே இருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீண்ட நாள் சண்டை இருந்துட்டே இருக்கு. ஸோ இவர் வந்து ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. இவர் எந்த கட்சி சார் அப்படின்னு கேட்டா, ஸோ இவங்களுடைய இது கேபிட்டல் சிட்டி வந்து கீவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது இதாங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள். கூடுதல் தகவல்கள் அப்படிங்கறது சில விஷயங்கள் தான் பேசியிருக்கிறோம். ஏன்னா அதிகமான கூடுதல் தகவல் இல்லை. ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசினதான் இருக்கு அப்படிங்கறதுனால ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ்.